Hello everyone, welcome back to my channel Sara Designs. இன்னைக்கு இந்த வீடியோல princess cut blouse உடைய கட்டிங் தான் டீடைலா பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து என்னோட சேனல்ல நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் சம் ரீசனால அது வந்து டெலீட் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. ஸோ பார்ட் 2 உடைய ஸ்டிச்சிங் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நான் ஐ கார்டில் கொடுக்குறேன் அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் லென்த் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி த்ரெட் எடுத்து இந்த மாதிரி நாட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லென்த் வரைக்கும் ப்ளவுஸ் வேணுமோ அந்த லென்த் முடிகிற இடத்துல இந்த த்ரெட் வந்து இந்த மாதிரி நான் நாட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து செல்ஃபாக எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் வந்து ஆர்டர் எடுத்து நீங்கள் கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி த்ரெட் வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நாட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு லென்த் மெஷர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து மெஷர் பண்ணலாம். ஸோ இது வந்து ஷோல்டருடைய மிட் பாயிண்ட்ல டேப் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா பேக் லென்த் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த த்ரெட் எவ்வளோ தூரம் இருக்கோ நான் அவ்வளோ தூரம் மெஷர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டருடைய மிட் பாயிண்ட்ல டேப் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு ஃப்ரண்ட் லென்த் வந்து எடுத்துக்கலாம். அதாவது பிளவுஸுக்கு ஃப்ரண்ட் லென்த் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ கீழே த்ரெட் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் மெஷர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் இது வந்து காலர் போன். ஸோ காலர் போன் எண்ட் ஆகிற இடம் தான் ஷோல்டர் டு ஷோல்டர் பாயிண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து ஷோல்டர் எண்டில் போன் வந்து ஃபீல் ஆகணும். ஸோ அந்த போனில் டச் பண்ணி நீங்கள் ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். அடுத்த மெஷர்மெண்ட் சேம் ஷோல்டருடைய எண்டில் டேப் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஆம் ஹோல் ஃபுல்லாக சுற்றிட்டு நம்ம ஆம் ஹோல் மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப டைட்டாக எடுக்காதீங்க, ஜஸ்ட் ஒரு ஃபிங்கர் லூஸ் அளவு எடுத்தீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் ஷோல்டர் டு அண்டர் த பஸ்ட் லென்த். ஸோ ஷோல்டருடைய மிட்ல வந்து டேப் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே வரைக்கும் நீங்கள் லென்த் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் டு அப்பெக்ஸ் பாயிண்ட், அதாவது பஸ்ட் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நிப்பிள் பாயிண்ட் அது வரைக்கும் நீங்கள் லென்த் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட், அதாவது பிளவுஸ் முடிகிற இடத்துல நீங்கள் அந்த ரவுண்டு வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம், அதாவது நிப்பிள் பாயிண்ட் டு நிப்பிள் பாயிண்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். அடுத்த மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்டு. ஸோ இதுவுமே ரொம்ப டைட்டாக எடுக்காதீங்க, ஜஸ்ட் லைட்டாக டேப் வந்து இந்த மாதிரி மூவ் ஆகுற அளவுக்கு எடுத்தீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் நெக் டெப்த். ஸோ ஷோல்டருடைய மிட்ல வச்சுக்கோங்க டேப்பு. இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் டேப் வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் பேக் லென்த்தும் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் லென்த் எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்லீவ் லென்த் உங்களுடைய விருப்பம் தான். நான் வந்து 9 inches எடுத்துக்கிறேன் அண்ட் அதனுடைய ரவுண்ட் ஆர்ம் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஷோல்டர் மெஷர்மெண்ட், அதாவது உங்களுக்கு ஷோல்டர் வித்து எவ்வளோ வேணும் அப்படின்றத நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 inches வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். அடுத்த மெஷர்மெண்ட் கப் சைஸு மெஷர் எப்படி பண்ணுறதுன்னா இது வந்து நிப்பிள் பாயிண்ட். ஸோ நிப்பிள் பாயிண்ட்லேருந்து அண்டர் த பஸ்ட்டு, ஓகேங்களா. ஸோ டேப்பை வந்து உள்ள வரைக்கும் கொண்டு போகணும். இப்படி கொண்டு போனீங்கன்னா உங்களுடைய கப் சைஸ் வந்து என்னன்னு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு எல்லா பாடி லைனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ மீட்டர்ஸ் ஆஃப் பிளவுஸ் மெட்டீரியல் தேவைப்படும்ன்றதை நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளவுஸ் மெட்டீரியலுக்கு நீங்கள் இவ்வளோ மீட்டர்ஸ் வந்து வாங்கணும். லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 மீட்டர் வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கினீங்கன்னா போதும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த பிரின்சஸ் கட் பிளவுஸ் வந்து எம் சைஸ் மெஷர்மெண்ட்டில் நான் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். அண்ட் ஆல்சோ எல்லா பாடி லைனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் எங்கெங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்றதும் நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பேப்பர் பேட்டர்ன் எப்படி போடுறது பார்க்கலாம். பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், மேலே வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளவுஸோடைய பேக் லென்த் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன். நான் வந்து 13 inches மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய லென்த் என்னவோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்ட்ரைட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு. ஸோ ஷோல்டருக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபார்முலா ½ ஷோல்டர் -2. ஸோ நான் வந்து 15 inches ஷோல்டர் எடுத்திருக்கேன். ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7.5 inches கிடைக்கும். அதில் 2 inches மைனஸ் பண்ணால் 5.5 inches கிடைக்கும். ஸோ வந்து 5.5 inches வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ 15 inches ஷோல்டர் இருந்து இதில் டிவைடட் பை 2னா 7.5 இருக்கும். அதோட 2 மைனஸ் பண்ணால் 5.5. இதுதான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுடைய ஷோல்டர் 14 inches இருக்கு அப்படின்னா
டிவைடட் பை 2 பண்ணுங்க, அதுக்கப்புறம் -2 பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு 5 இன்ச்சஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாரோட ஷோல்டரும் டிஃப்ரெண்ட் இல்லையா, ஸோ ஷோல்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஆர்ம் ஹோல் ஃபார்முலா பார்க்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ 36 சைஸுக்கு 36 டிவைடட் பை 6 -0.5 இன்ச் எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 5.5 இன்ச்சஸ் கிடைக்குது. ஸோ நான் இதை வந்து ஆர்ம் ஹோல் லென்த்தில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுடைய செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சஸ் இருக்குன்னா டிவைடட் பை 6 அதோட நீங்கள் எவ்வளோ மைனஸ் பண்ணுறீங்கன்னா 0.25 இன்ச் மைனஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து சார்ட் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுடைய செஸ்ட் சைஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்ம் ஹோல் வந்து 5.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 செஸ்ட் மார்க் பண்ண போகிறேன். ஸோ செஸ்ட் வந்து 36 இன்ச்சஸ் இல்லையா, ஸோ டிவைடட் பை 4 அப்படின்னா 9 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் 9 இன்ச்சஸ் அப்படியே மார்க் பண்ணுறேன். பாடி லூஸ் எதுவும் நான் வந்து பேக் சைடு வந்து ஆட் பண்ணலை, பட் ஃப்ரண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 36 செஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து பாடி லூஸ் வந்து பிளவுஸுடைய பேக் சைடு மார்க் பண்ண தேவையில்லை. 36க்கு அபோவ் போறீங்க அப்படின்னா நீங்கள் 0.5 இன்ச் அரை இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா பாடி லூஸ்க்கு நீங்கள் பேக் சைடு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 செஸ்ட் 9 இன்ச்சஸ் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 1/4 வேஸ்ட் 7 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் பேக் டாட்ஸ்க்காக 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸையும் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் நான் வந்து மார்க் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டேபிள் மாதிரி கொடுக்குறேன். இதை பாருங்க. இது என்ன அப்படின்னா உங்களோட செஸ்ட் என்னவோ அந்த செஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேக் ஆர்ம் ஹோலில் எவ்வளோ வந்து ஆங்கிள் மார்க் பண்ணும் அண்ட் ஃப்ரண்ட்ல எவ்வளோ மார்க் பண்ணும் அப்படின்ட்டு இந்த டேபிள் வந்து கிளியராக கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 36 செஸ்ட்டுக்கு இப்போ ஒர்க் பண்ணுறேன். ஸோ 36 அப்படின்னா பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் வந்து ஆங்கிள் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் பேப்பர் பேட்டர்ன் போடும்போது நான் ஃப்ரண்ட்ல ஆங்கிள் எவ்வளோ மார்க் பண்ணுவேன்னா 0.75 இன்ச் மார்க் பண்ணிப்பேன். ஸோ உங்கள் செஸ்ட் லைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி நான் வந்து ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ரெடி ஷோல்டர், அதாவது ஷோல்டர் வித் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுடைய விருப்பம். 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம், இல்லை 2.5 3 இன்ச்சஸ் கூட மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேக் நெக் லென்த் வந்து நான் 9 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பாக்ஸ் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். 9 இன்ச்சஸ்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பான நெக் தான். இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா கப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ளவுஸ்க்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு எவ்வளோ லென்த் இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் வந்து பிரேசியர் வந்து வியர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லென்த் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி நான் வந்து நெக் ஷேப் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் பேக் பேப்பர் பேட்டர்ன் வந்து கட்டிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்டு. ஸோ அதே மாதிரி பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். மேலே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிளவுஸ் லென்த் வந்து 14 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஷோல்டர் 5.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆர்ம் ஹோல் டெப்த் 5.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 1/4 செஸ்ட் 9 இன்ச்சஸ் பிளஸ் அரை இன்ச் பாடி லூஸ் ஆட் பண்ணி 9.5 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரண்ட்ல வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து பாடி லூஸ் வந்து 1/2 இன்ச் வந்து ஆட் பண்ணி தான் ஆகணும். பேக் சைடு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அலவன்ஸ் வந்து மார்க் பண்ண வேணாம், அதுவும் சில செஸ்ட் லைனுக்கு மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃப்ரண்ட்ன்றதுனால நான் 0.75 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு ஆல்ரெடி நான் வந்து சார்ட் கொடுத்துருக்கேன், அது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அந்த மிட் பாயிண்ட்ல 1/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன்.
ஸோ நான் எப்படி மார்க் பண்ணணும் இதே மாதிரி எல்லா செஸ்ட் லைனுக்கும் இதே தான், சேம் மெத்தட் தான். கீழே இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மேலே இந்த பாயிண்ட் இது வரைக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைன் கீழே வரைக்கும் கொண்டு வாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் இருக்கணும், இது வந்து 1/2 இன்ச் இருக்கணும். இது எல்லா செஸ்ட் லைனுக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ இதில் வந்து சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, இது எல்லாருக்குமே சேம் தான். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி நான் வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து எப்படி வந்து இதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி மார்க் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா லைன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டோட நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே வரும். ஓகேங்களா, ஸோ இது வந்து மிஸ்டேக்லாம் கிடையாது, கரெக்டாக தான் வரும். ஸோ இது பற்றி நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் ஷோல்டர் வித்து 2 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் நெக் டெப்த் வந்து நான் 6 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாக்ஸ் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஷோல்டர் டு அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் 9.5 இன்ச்சஸ். ஸோ இது வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க, ஏன்னா எவ்ரி பாடி லைன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் இல்லையா. ஸோ உங்களுடைய மெஷர்மெண்ட் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் டு அப்பெக்ஸ் பாயிண்ட், அதாவது ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ட் பாயிண்ட் டு பாயிண்ட் 7.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ டிவைட் 2 பண்ணோன்னா 3.25 இன்ச் கிடைக்கும். ஸோ இந்த 3.25 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுடைய பஸ்ட் பாயிண்ட் டு பாயிண்ட் 7 இன்ச்சஸ் அப்படின்னா அதை டிவைடட் பை 2 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3.5 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுடைய பஸ்ட் பாயிண்ட் டு பாயிண்ட் 8.5 இருக்குன்னா அதை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணால் 4.25 இன்ச் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கேல்குலேஷன், இப்படி தான் வந்து டிவைட் பண்ணி மார்க் பண்ணணும். ஸோ நான் வந்து 3.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து 3.25 இன்ச் இருக்கு இல்லையா, ஸோ அதில் 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிட்டு 3.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் டாட் ஷேப் வந்து மார்க் பண்ணுறோம். அதுக்கு நான் ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து டேர்ன் பண்ணிவிட்டு இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி நீங்கள் வைக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெண்டாக வந்துடக்கூடாது, ஓரளவுக்கு நைஸ் கர்வை நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஸோ பிரின்சஸ் டாட் ஷேப் வந்து மார்க் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து மெஷர் பண்ணிக்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 8.25 இன்ச் இருக்கு. பட் நம்மளுடைய ஆஃப் ஆர்ம் ஹோல் எவ்வளோ 7.5 இன்ச்சஸ். ஸோ எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கு, 1.25 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வந்து இருக்கு. இந்த 1.25 இன்ச் நம்ம வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாமா. ஸோ இந்த 1.25 இன்ச்சை வந்து ஆஃபாக டிவைட் பண்ணால் 3.25 இன்ச் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த சைடு 3.25 இன்ச், இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த சைடு 3.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி உங்கள் ஆர்ம் ஹோல்லையும் எவ்வளோ வேரியேஷன்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து கீழே வரைக்கும் நான் வந்து அதே மாதிரி டாட் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் மேலேயும் நான் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த போர்ஷன் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது, இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் டாட்ஸ்க்காக 1 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த 1 இன்ச்சை இங்கேருந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 பாயிண்ட்டையும் நான் வந்து லைன் ட்ரா பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் நெக்கு ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஒரு ஆங்கிள் லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ 3/4 இன்ச்சுக்கு ஆங்கிள் லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் வந்து எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இதே மாதிரி ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைனை கொண்டு போயிட்டு இந்த லைனோட நான் வந்து இந்த கர்வ் ஷேப்பில் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் நெக்கு வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ப்ளவுஸ் லென்த் வந்து பேக் லென்த் விட பெருசாக தான் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் வந்து மைனஸ் பண்ணணும். இது எப்படி அப்படின்னா நீங்கள் பேக் எடுத்துக்கோங்க. பேக் எடுத்து இந்த லைனுக்கு மேலே வச்சுங்க அப்படின்னா அந்த பேக்குடைய லென்த் எவ்வளோ வருதோ அந்த லென்த் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து ஹிப் கர்வ் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணி
இந்த பாயிண்ட் வந்து எதோட ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து ஜாயின் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட் பேப்பர் பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஆர்ம் ஹோல் வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் வந்து கட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் இந்த லைன் கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மேலே இருக்கிற இந்த லைன் வந்து கட் பண்ணிக்கிறேன். அகெயின் இங்கே கட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லைனும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிடில் வந்து நாட்ச் வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த பேப்பர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் நாட்ச் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் போர்ஷன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேப்பர் எடுத்து அடியில் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஒட்ட போகிறோம். ஸோ இது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ட் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ அதுவுமே வந்து டிஃப்ரெண்ட் பாடி லைன்ஸ்க்கு மெஷர்மெண்ட் மாறும். ஸோ அதுவும் நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் ஒட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து லைன் போட்டு இந்த ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பஸ்ட் டெவலப்மெண்ட் வந்து எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து 1/2 inch வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த நாட்ச் பாயிண்ட்ல இருந்து நான் வந்து 1/2 inch வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது இந்த மாதிரி உங்களுடைய செஸ்ட் சைஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பஸ்ட் டெவலப்மெண்ட் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. உங்கள் பஸ்ட் லைனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் செஸ்ட் லைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கப் சைஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 inches கப் சைஸு அந்த மிட் பாயிண்ட்ல இருந்து மேலேயும் கீழேயும் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி உங்களுடைய கப் சைஸ் என்னவோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பஸ்ட் ஷேப் வந்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பஸ்ட் ஷேப் எதுக்காக நம்ம இந்த ஸ்டெப் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெவலப் பண்ணிட்டு நம்ம அது ப்ளவுஸ் வந்து வியர் பண்ணும்போது நம்மளுக்கு செஸ்ட் வந்து ஃப்ளாட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்க்க நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங் பார்க்க நீட்டாக இருக்கும், அதுக்காக. ஸோ மேலே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா பீஸை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அகெயின் மிடில் வந்து நாட்ச் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சைட் பீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரண்ட் பேப்பர் பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் பேப்பர் பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். மேலே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். நான் வந்து ஸ்லீவ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 9 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஃப் ஆர்ம் ஹோல் மைனஸ் 0.5 inch பண்ணிட்டு நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஹாஃப் ஆர்ம் ஹோல் 7.5 inches, அதோட அரை இன்ச் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 7 inches இருக்கும். ஸோ நான் வந்து 7 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து எல்லா பாடி லைனுக்கும் சேம் இதே மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ டேப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டயக்னலாக பிளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆஃப் ஆர்ம் ஹோல் எங்கே வருதோ அந்த பாயிண்ட்ல நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆன் ஃபோல்ட்ல இருந்து 3/4 inch மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்லீவ் கர்வ் டூல் நான் யூஸ் பண்ணி ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் இது ட்ரை பண்ணுங்கள். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே இருக்கிற ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஆர்ம் கர்வுக்கு நம்ம ட்ரா பண்ணிப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கரெக்டாக இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ட்ரா பண்ணுற ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஆர்ம் கர்வுக்கு. ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ பேக் ஆர்ம் கர்வ், ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் ரெண்டுமே ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பேக் ஆர்ம் கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹாஃப் ஆர்ம் ஹோல் 7.5 inches இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். எக்ஸாக்டாக இல்லை, 1/4 inch எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ அந்த 1/4 inch நான் வந்து இங்கே வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் கம்மி பண்ணதுக்கு அப்புறமா அகெயின் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து நான் வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் அகெயின் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இந்த லைன் கிடையாது, இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ண லைனு, இந்த லைன் கிடையாது. ஸோ அதனால நான் வந்து இதை கிராஸ் பண்ணிடுறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் செக் பண்ணி பார்க்கலாம் 7.5 இன்ச்சஸ் இருக்கான்னு. எக்ஸாக்ட்லி நம்மளுக்கு 7.5 இன்ச்சஸ் கிடைச்சிருச்சு பேக் ஆர்ம் கர்வ். அதே மாதிரி ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வும் நம்ம 7.5 இன்ச்சஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். எஸ், எக்ஸாக்ட்லி நம்மளுக்கு 7.5 இன்ச்சஸ் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து செக் பண்ணுங்க. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளவுஸ் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆஃப் ரவுண்ட் ஆஃப் 5.5 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வு. நான் வந்து எழுதி காட்டுறேன் ஸோ தட் உங்களுக்கு கிளியராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஆர்ம் கர்வு. இப்போ ஸ்லீவ் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மிட்ல வந்து நாட்ச் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லைனிங் ஃபேப்ரிக் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் பேப்பர் பேட்டர்ன் இது மேலே பிளேஸ் பண்ணி ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ பேப்பர் இந்த மாதிரி வந்து பிளேஸ் பண்ணுங்கள் லைனிங் மேலே. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹூக் அண்ட் ஐ வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அலவன்ஸ் கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன் ஃபோல்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் நடுவில் வந்து கட் பண்ணி இதை வந்து செப்பரேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு நான் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாட்ச் வந்து கட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துலையும் நாட்ச் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பீஸ் வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட ஜாயின் பண்ணுவோம். இன்னொரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கப்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லைனிங்கில் வந்து நெக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணதுக்கப்புறமா ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 0.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்காங்க நெக்கில். இப்போது இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அகெயின் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டேப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நெக்கோட இம்ப்ரெஷன் வந்து இன்னொரு சைடு நம்மளுக்கு விழும். ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த இம்ப்ரெஷன் இருக்கும். ஸோ அந்த லைன் மேலே அகெயின் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைட் போர்ஷன், இதுக்கும் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும், செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பீசஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் ஸ்லீவ்ஸ்க்கும் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் நான் கட் பண்ண எல்லா லைனிங் பீசஸும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்தில் வச்சு ஜஸ்ட் டாப் ஸ்டிச் மட்டும் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டிச்சிங் பார்ட் 2 வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.